இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நடிகர் விஜய் மற்றும் சங்கீதா விவாகரத்து விவகாரம் மிக பெரும் அளவில் விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய நிலையில் இதெல்லாம் ஒர்த் இல்லை அப்படின்ற மாதிரி தன்னுடைய மனைவியை குறிப்பிட்டு அவர் பேசியிருப்பதாக தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய தகவல், சங்கீதா எடுத்திருக்கக்கூடிய அதிரடி முடிவு, இனி அமைதி காப்பதில் அர்த்தமே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க மிக பெரும் அதிர்ச்சியான முடிவு எடுத்திருப்பதாகவும், 27 வருடம் ஒன்றாக வாழ்ந்த என்னையே ஒர்த் இல்லைன்னு சொல்லிட்டியா அப்படின்ட்டு சங்கீதா அவர்கள் மிக பெரும் அளவில் மன வேதனையில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சரியான ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்காங்களாம். ரொம்பவே திமிராக ஆணவத்தோட அதெல்லாம் ஒர்த் இல்லை அப்படின்ற மாதிரி பேசினதற்கு பின்னாடி மிக பெரும் அளவிலான அதிர்ச்சியான காரணங்களும் இருக்கின்றது. அது எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த விவாகரத்து வழக்கில் விஜயால் மிக பெரும் அளவில் பாதிக்கப்பட்டு மன உளைச்சலில் இருக்கக்கூடிய சங்கீதா அவர்களுக்கு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தமிழக அரசியல் களத்தில் புயலை கிளப்பும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய மகளிர் தின விழா பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு குடும்ப புயலாக உருவெடுத்திருக்கின்றது என்று தான் சொல்லணும். சங்கீதா அவர்களுடைய விவகாரம் ஒரு ஒர்த்தே இல்லை, அதை பெரிதுபடுத்த வேண்டாம் அப்படின்ட்டு விஜய் சொன்ன அந்த ஒற்றை வரி இப்போது பனையூர் மட்டுமல்லாமல் கோட்டை வரை அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. மார்ச் 7ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர ஹோட்டலில் மகளிர் தின விழா உற்சாகமாக நடந்தது. அந்த விழாவில் மிக மிக உற்சாகமாகவே விஜய் பங்கேற்றிருந்தார். அதாவது வெளியில் எப்படி நடந்தால் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பேச்சு இருந்தது. நான் அரசியலில் நிற்கிறேன்பா, என்ன முதல்வர் ஆகிடுங்க, நீங்கள் இருக்கிறீங்க, என் ரசிகர்கள் இருக்கிறீங்க, அந்த கூட்டமும் இருக்குது, நண்பா இருக்கீங்க, நம்பி இருக்கீங்க, இவங்கெல்லாம் என்னை கைவிட மாட்டாங்க அப்படின்ற வகையில் தான் அவர் அடுத்தடுத்து என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோம் அப்படின்ட்டு தெரியாமல் எதையோ பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது கடந்த சில மாதங்களாகவே மிக பெரும் ஹாட் டாப்பிக்காக இருக்கக்கூடிய விஷயம் குடும்ப விஷயம்தான். இது பற்றி பேசிய அவர், சில விஷயங்கள் விவாதிக்க தகுதியே இல்லை, அதில் கவனம் செலுத்தாமல் மக்கள் பணிகளில் கவனம் செலுத்துங்க அப்படின்ற மாதிரியும், சில விஷயமெல்லாம் ஒர்த்தே இல்லை, நீங்கள் அதை நினைச்சு ஹர்ட் ஆகாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தொண்டர்களுக்கு அறிவுறுத்தி இருந்தார். அதாவது விஜய்க்கு இது அரசியல் முதிர்ச்சியாக இருக்கலாம், ஆனால் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக நிழலாய் உடனிருந்த சங்கீதாவிற்கு இது மிக பெரும் அவமதிப்பு அப்படின்ட்டு விஜய்க்கு நெருங்கிய வட்டாரத்தில் இருப்பவர்களே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த திமிர் ஆகாது தம்பி அப்படின்றது தான் விவரம் அறிந்தவர்களுடைய பேச்சாக இருக்கின்றது. என்னதான் அரசியலுக்கு வந்துட்டாலும், என்னதான் நீ சினிமாவின் உச்சத்தில் இருந்தாலும், குடும்பத்தை ஒழுங்காக கவனித்து கொள்ள முடியாத, மனைவியை ஒழுங்காக பார்த்து கொள்ள முடியாத நீ எல்லாம் ஒரு மனிதனே கிடையாது. நீ எல்லாம் எங்கே இருந்து அரசியலுக்கு வந்து மக்களை காப்பாற்ற போற அப்படின்றது தான் எதிர்கட்சிகளினுடைய பேச்சாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் யாரோ ஒரு 3வது நபர் பேசுவதைப் போல 25 ஆண்டுகால திருமண வாழ்க்கையை தகுதியற்ற விஷயம் அப்படின்ட்டு எப்படி சொல்லலாம்? இதுதான் இப்போது சங்கீதா தரப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய மிக பெரும் குமுறலான விஷயமே. இந்நேரம் வேறு யாராவது ஒரு பெண்ணாக இருந்திருந்தா விஜயின் நிலைமையே வேறதான். ஆனால் சங்கீதா அவர்களோ மனம் பொறுத்து ஏன் அசிங்கப்படுத்தணும், ஏன் இப்படி ஒரு விஷயத்தை நாம் பண்ணணும், நமக்கு பிடிக்கலை, நாம் ஒதுங்கிடுவோம், இதை பற்றி வெளியில் பேச தேவையில்லை அப்படின்ட்டு தான் அவங்க ஒதுங்கியே இருந்தாங்க. அதாவது இதுவரைக்கும் எதற்குமே வாய் திறக்காம நாம் பெருசாக இதை பற்றி வெளியில் பேச தேவையில்லை, எதுக்கு அசிங்கப்படுத்திக்கணும் அப்படின்ட்டு லண்டனுக்கும் சென்னைக்கும் இடையே அமைதியாக பயணித்து கொண்டிருந்த சங்கீதா அவர்கள் விஜயின் இந்த பேச்சால் மிக பெரும் அளவில் கோபமாகி இருக்காங்களாம். முக்கியமாக கடுமையாக அவமானப்படுத்தப்பட்டதாக, முழுமையாக குடும்பத்தை அவர் அசிங்கப்படுத்தியதாக சங்கீதா தற்போது மன குமுறல்ல இந்த விஷயத்தை பேசியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இத்தனை கால உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் ஒரு பொது மேடையில்
அற்பமான விஷயமாக சித்தரித்ததை சங்கீதா அவர்களால் ஜீரணிக்கவே முடியலையாம். இனி அமைதி காப்பதில் அர்த்தமே இல்லை அப்படின்ற ஒரு முடிவெடுத்திருக்கக்கூடிய சங்கீதா அவர்கள் விஜயின் அரசியல் பிம்பத்திற்கு பின்னால் இருக்கும் மறுபக்கத்தை வெளிச்சம் போட்டு காட்ட தயாராகி இருக்காங்களாம். அரசியல் கட்சி தலைவராக உருவெடுத்திருக்கக்கூடிய விஜய்க்கு சங்கீதா தரப்பிலிருந்து வரப்போகும் அந்த பதில் நிச்சயம் ஒரு குடைச்சலாக இருக்கும். அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு எண்டு காடாக அமையும் அப்படின்ற ஒரு விஷயமும் வெளியாகி இருக்கின்றது. மிக விரைவில் ஒரு காரசாரமான பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த சங்கீதா அவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதில் குடும்ப பிரச்சனை மட்டுமின்றி கட்சியின் பின்னணியில் நடக்கும் சில முக்கியமான விஷயங்களையும் அவங்க உடைக்க இருக்கிறாங்களாம். அந்த நடிகை விஜயினுடைய வாழ்க்கையை ஆக்கிரமித்தது எப்படி என்றும் சங்கீதா அவர்கள் சொல்ல போறாங்களாம். ஒரு பெண்ணாக மனைவியாக சங்கீதாவுக்கு கிடைக்க வேண்டிய குறைந்தபட்ச மரியாதை கூட விஜயின் அந்த பேச்சில் இல்லை அப்படின்ட்டு உறவினர்கள், சங்கீதாவின் உறவினர்களும் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா சங்கீதா அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு விஜயின் அரசியல் வாழ்க்கைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அந்த நடிகைக்கும் ஒரு முடிவு கட்டும் விதமாகத்தான் இருக்கும் அப்படின்றதும் மிக மிக முக்கியமாக நாம பார்க்க வேண்டிய விஷயம். அரசியல்ல எத்தனையோ சவால்களை விஜய் சந்திக்க நேரிடும். ஆனால் வீட்டுக்குள்ளார இருந்து கிளம்பும் இந்த போராட்டம் அவருடைய வெற்றி பயணத்துல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நாம சொல்லிதான் தெரிய வேண்டும் அப்படின்ட்டு இல்லை. நிச்சயமாக இந்த விஷயத்திற்கு பின்னாடி விஜய் அவர்கள் ஒர்த்தே இல்லை அப்படின்ட்டு சொன்னது சங்கீதா அவர்களுக்கு எந்த அளவிற்கு மிக பெரும் மன வருத்தத்தையும் வேதனையையும் ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்றத நாம புரிந்து கொள்ளணும். இத்தனை வருட காலமாக ஒன்றாக வாழ்ந்துட்டு இப்போ வந்த நடிகைக்காக, இப்போ இல்லை அந்த நடிகை கூடவும் கிட்டத்தட்ட ஒரு 10, 15, 20 வருடங்களுக்காகவே ஒரு பழக்கம் நிச்சயம் இருந்திருக்கும் அப்படின்றதையும் யாராலும் மறுத்திட முடியாது. ஏன்னா அந்த நடிகை யார் அப்படின்ட்டு நம்ம வெளிப்படையா சொல்ல தேவையில்ல. அப்புறம் நான் உத்தமி, நான் அப்படி கிடையாது இப்படி கிடையாது, என்ன நீங்க இப்படி பேசலாமா அப்படின்னுட்டு ஆனா ஊனா அந்த நடிகை பார்த்தீங்கன்னா தான் என்னவோ பெரிய உத்தமி போல என் பக்கம் தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்க மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா நான் வழக்கு போடுவேன், அப்படி இப்படின்ட்டுலாம் பேசுவாங்க அந்த நடிகை. அதெல்லாம் நமக்கு எதுக்கு? அந்த நடிகையின் போக்கு சரி கிடையாது. அதற்கு பின்னாடி சுத்தக்கூடிய விஜயின் போக்கு அதை விட ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய ஒரு மனிதன் ஒழுக்கமா இருக்கணும். அப்படி நீ வெளியில எதை வேண்டுமானாலும் பண்ணிட்டு அரசியல்ல ஒரு மேடையில நாம பேசினா மக்கள் ஏத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு தைரியம் விஜய் அவர்களுக்கு எங்க இருந்து வந்தது அப்படின்ட்டு தெரியல. ஏதோ சினிமாவில் வசனத்தை பேசிட்டு 4 விசில் 4 கைத்தட்டல்களை வாங்கிட்டு அப்படியே போயிட்டா நாம அரசியல்ல முதல்வர் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல விஜய் அவர்கள் பேசிக்கொண்டிருப்பதாகவே அவருடைய பேச்சுகள் இருக்கின்றது. அவருடைய பேச்சுகள் எல்லாம் ஏதோ வசனம் போலதான் இருக்குதே தவிர யதார்த்தத்துக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது ராஜா அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பேச்சுகள் இருக்கின்றது. விஜய் அவர்கள் எப்போது அந்த நடிகையின் பின்னாடி இருந்து வெளியே வராரோ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்ற மாதிரி சங்கீதா அவர்கள் முடிவு எடுத்துட்டாங்க. இனி சேர வாய்ப்பே இல்லை. ஒன்று விவாகரத்து, அப்படி இல்லையா விஜய் அவர்கள் தன்னுடைய ஆளுமையை பயன்படுத்தி விவாகரத்து வாங்காம ஒரு 300 கோடியோ 400 கோடியோ கொடுத்து இந்த விவாகரத்து வழக்க அப்படியே அமைக்கிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுலையும் விஜய் தரப்பு இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. ஆனால் சங்கீதா அவர்களுக்கு விஜய் பேசிய இந்த ஒர்த்தே இல்லை அப்படின்ற விஷயம் மனசுக்குள்ளார உறுத்தி கொண்டே இருக்கின்றது. ஆகையால ஒரு முடிவு எடுக்காம சங்கீதா விட மாட்டாங்க. இன்னும் சில நாட்கள்ல ஒரு பிரஸ் மீட் வச்சு விஜயை அவமானப்படுத்த சங்கீதா தயாராக இருக்காங்க. விஜயின் பின்னாலேயே சுற்றி கொண்டிருக்கும் இல்லை அந்த நடிகையின் பின்னாலேயே சுற்றி கொண்டிருக்கும் விஜய்க்கும் அந்த நடிகைக்கும் சங்கீதா அவர்கள் தரப்போகின்ற அடி நிச்சயம் பேர் அடியாக அமையும். கல்யாண வயசுல மகனும் மகளும் இருக்கும்போது கிட்டத்தட்ட 43 வயதான திருமணம் ஆகாத பல டேட்டிங்களை பார்த்த நிச்சயதார்த்தத்தை பார்த்த ஒரு பெண்ணுடன் விஜய் சுற்றி வருவது நிச்சயம் அவங்க குடும்பத்திற்கு மிக பெரும் அவமானம் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை.
விஜயின் பிள்ளைகளுக்கும் இது மிக பெரும் அசிங்கத்தை கொடுத்திருக்கின்றது. விஜயனுடைய செயல் குடும்ப வாழ்க்கையை மட்டும் பாதிக்கல, தாவேகா என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியில் தன்னுடைய வாழ்க்கையையே அர்ப்பணித்து கொண்டிருக்கும் சில தொண்டர்களினுடைய வாழ்க்கையையும் ஒட்டுமொத்த வாழ்க்கையையுமே இது பாதித்து கொண்டிருக்கின்றது. ஒரு அரசியல் கட்சியில் இருந்து கொண்டு மக்களுக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கக்கூடியவர்களுக்கும் விஜயின் இந்த செயல் மிக பெரும் அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. வரும் காலங்களில் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து தாவேகாவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் கூட விஜயை விட்டு செல்வாங்க அப்படின்றது தான் தற்போதைய நிலவரம். சரி, ரைட்டு, அரசியல் ரீதியாகவோ அல்லது மற்ற விஷயங்கள் ரீதியாகவோ நாம இந்த விஷயத்தை அணுக வேண்டாம். ஒர்த்தே இல்லை அப்படின்ட்டு சொன்னது சங்கீதா அவர்களுக்கு மிக பெரும் மன உளைச்சலையும் மன வேதனையையும் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில விரைவில் விஜய்க்கும் அந்த நடிகைக்கும் பேரிடியாக சங்கீதா அவர்கள் கொடுக்க போகின்ற பேட்டி ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கைக்கும் ஒட்டுமொத்த தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ஒரு எண்டு காடாக அமையும். விஜய் அவர்கள் ஒர்த்தே இல்லை அப்படின்ட்டு அவருடைய மனைவியை பேசியிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க.